மார்கழி மாதத்தின் மங்களப் பதிவாக, நிறைவு பதிவாக நாம பார்க்க போற திருக்கோயில் கும்பகோணத்தின் செல்லக்குட்டி. இந்த மங்களாவை பார்த்ததும் அநேகமா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆம், அன்னை மங்களாம்பிகை உடனுரை ஆதிகும்பேஸ்வரனுடைய திருக்கோயிலைத்தான். இந்த ஊருக்கு திருக்குடந்தை என்றும் கும்பகோணம் என்றும் பெயர் வர காரணமாக அமைந்த ஒரு திருத்தலம். ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட போகிறது என்பதை அறிந்த பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார். சிவபெருமான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளின் பிரதிகளையும் ஒரு குடத்துல சேகரிக்க சொல்றார். ஜீவ அணுக்களை ஒரு குடத்துல சேகரித்து அதை கொண்டு போய் இமயமலையின் உச்சியில் வைக்க சொல்றார். அதன்படியே பிரம்மதேவரும் செய்கிறார். பிறகு பிரளயம் ஏற்படுகிறது. பிரளயத்தில் வந்த நீரானது அந்த குடத்தை அடித்து கொண்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த கும்பகோணத்துல கொண்டு வந்துதான் விடுகிறது. பிறகு சிவபெருமானே ஒரு வேடுவ வடிவம் தாங்கி வந்து அந்த குடத்தை உடைத்து அதிலிருந்த ஜீவனுக்களை எல்லாம் வெளியெடுத்து உற்பத்தியை மீண்டும் துவங்குகிறார். பிறகு உடைந்த அந்த குடத்தினுடைய துண்டுகள், பக்கத்தில் இருந்த மண், இவற்றையெல்லாம் சேகரித்து ஒரு லிங்கத்தை ஏற்படுத்தி அந்த லிங்கத்தோடு தானே சிவபெருமான் ஐக்கியமாகிறார். அவ்வளவு விசேஷமான ஒரு திருத்தலம். குடத்தால் இந்த ஊரும் இந்த உலகமும் வாழ்வு பெற்றதால் இந்த இடத்திற்கு திருக்குடந்தை என்றும் பின்னாளில் கும்பகோணம் என்றும் பெயர் வருகிறது. அதனால தான் இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தின் அந்த கும்பேஸ்வரனுடைய சிவலிங்க திருமேனியின் மேல் பகுதி ஒரு குடத்தின் வாயில் போன்றே அமைந்திருக்கும். அன்னை மங்களாம்பிகை சொல்லணுமா? சிவபெருமானுடைய மந்திரங்கள் 36,000 மந்திரங்கள், அம்பிகை சக்தியினுடைய மந்திரங்கள் 36,000 மந்திரங்கள், ரெண்டையும் சேர்த்தா 72,000 மந்திரங்களையும் ஒரு பீடமாக ஏற்படுத்தி அந்த பீடத்திற்கு மேலதான் அம்பாள் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அதனால தான் மங்களாம்பிகைக்கு மந்திர பீடேஸ்வரி என்று சிறப்பு பெயர். சிவசக்தி ஐக்கிய சுரூபினியாக அம்பிகை அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில். மூர்த்தி, தலம், தீர்த்தம். இந்த ஊருக்கு தீர்த்தம் என்ன தெரியுமா? சப்த நதிகளுமே இந்த ஊருக்கு தீர்த்தமாக அமைந்திருக்கிறது. இப்படி ஒரு விசேஷமான ஒரு கோயிலை பார்ப்பதும் தரிசிப்பதும் நம் பிறவி பெறும் பயன் என்றேதான் நான் கருதுகிறேன். வாய்ப்புள்ளவர்கள் தயவு செஞ்சு கும்பகோணம் போறீங்கன்னா கும்பேஸ்வரரையாவது தரிசனம் பண்ணுங்க. அதிலும் குறிப்பாக அம்பிகை சன்னதியை விட்டு வெளியில வரும்பொழுது இந்த ஸ்தலத்தின் மூர்த்தி வேடுவ வடிவத்தில் வந்த சிவபெருமான் கிராதமூர்த்தி என்ற பெயரோடு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவரையும் தரிசனம் பண்ணுங்க.